இயேசுநாதர் இப்படியாக சொல்கிறார், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்கிறீர்களே, அப்படியானால் அவருடைய கிரியைகள் உங்களிடத்தில் இல்லையே, உங்களுடைய கிரியைகள் செத்த கிரியைகளாக இருக்கிறது. வாய் மட்டும் பேசுகிறீர்கள், ஆனால் கிரியைகள் ஒன்றுக்கு உதவாத கிரியைகள் என்று அவர் சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் பாருங்கள், நமக்கு 3 விதமான விடுதலைகளை தர வல்லவராக இருக்கிறார். முதலாவது ஆக்கினையிலிருந்து விடுதலை. ஆக்கினை என்றால் என்ன? ஆக்கினை தண்டனை. அவனுக்கு ஒரு ஆக்கினைனா தண்டனை கொடுக்கப்பட்டது இல்லையா? அதை நாம் பார்க்கின்ற போது இதே யோவானிலே 8ஆம் அதிகாரத்திலே அங்கே தெளிவாக எழுதியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். பாருங்கள், அப்பொழுது 8ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறது, விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அவளை அவர் நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் தமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே என்று சொல்லுகிறார். பாருங்கள், இவர்கள் குற்றத்தை சாட்டுவதோடு அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை என்பதையும் அந்த என்ன ஆக்கினை தீர்ப்பு அவர்கள்